குக்கரில் எறா பிரியாணி செஞ்சிடலாம். இன்றைக்கி எறா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய சீரகம், கடல் பாசி, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் வர வரையிலும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தாக்கா நல்லா வதங்கிடும். தக்காளி நம்ம வச்சுருந்த எறா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எறா சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவும் புதினாவும் சேர்க்கலாம். நல்லா சுருண்டு வந்துடும். நல்லாயிருக்கும். அதனுடைய ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா வதங்கணும். இது எல்லாமே எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கரம் மசாலா, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம வச்சிருந்த அரிசியை சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு இறக்குனா சூப்பரான ஒரு எறா பிரியாணி ரெடி ஆகிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கூடவே கொஞ்சம் எறா டொக்கு வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள்.